ஓஹோ! இந்தியா கூட மேட்சா? ஜாலி பேட் எடுத்துட்டு வா நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிராவிஸ் ஹெட் எப்பவுமே தயாராகிடுறாரு. இந்தியாவுக்கு எதிரான மேட்ச் அப்படின்னாலே பொளந்து கட்டிடுறாரு. இந்தியாவை முடிச்சு விட்டுறாரு. இந்த ஒரு வேளையில தான் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் நான் எப்படி சிறப்பா விளையாடுறேன் அப்படின்றத பத்தி பயங்கரமான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. இப்ப ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. முதல் போட்டியில இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. அடிலைட்ல நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 14ஆம் தேதி கபாவ்ல மூணாவது டெஸ்ட் போட்டியானது தொடங்குனது. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங் சூஸ் பண்ணாரு. ஆனா ஆஸ்திரேலியாவோட தொடக்கம் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத ரோஹித் சர்மா எதிர்பார்க்கவே இல்ல. முதல் இன்னிங்ஸ்ல மொத்தமா 445 ரன்கள் எடுத்துட்டாங்க. அதற்கு முக்கிய காரணம் டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித்னு சொல்லலாம். ஸ்டீவன் ஸ்மித் அவரோட பங்குக்கு 101 ரன்களும் இந்தியாவுக்கு எதிராக நான் தாண்டா எப்பவுமே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி டிராவிஸ் செட் 160 பந்துகள்ல 152 ரன்களும் எடுத்தாங்க. அதிரடியா விளையாண்டாங்க. 10வது கடைசி அலெக்ஸ் கேரேவும் 70 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதனால தான் இமாலய ஸ்கோரை நிர்ணயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஆஸ்திரேலியா அணி. 2023 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியா இருக்கட்டும், 2023ல இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப் ஃபைனலா இருக்கட்டும், இந்தியா தோத்ததுக்கு முக்கிய காரணமே டிராவிஸ் ஹெட் தான். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலயுமே இந்தியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு டிராவிஸ் ஹெட். இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு எதிரான ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா இந்தியாவை வீழ்த்திட்டு இலங்கையும் முடிச்சு விட்டுட்டு 2025 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு நாங்க போவோம் அப்படின்ற மாதிரி பயங்கர தைரியத்தோட சிறப்பா பேசியிருக்காரு டிராவிஸ் ஹெட். இத பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடிநேட்ல நான் செஞ்சுரி அடிச்சது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. எங்க டீம்ல இருக்கக்கூடிய டாப் 3 பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே நியூ பால்ல சிறப்பா விளையாடுறாங்க. அவங்கள நான் பாராட்டியே ஆகணும். அவங்க சிறந்த தொடக்கத்தை கொடுக்கறதுனால தான் என்னால மிடில் ஆர்டர்ல சிறப்பா ஆட முடியுது. நியூ பால்ல அதிரடியா ஆடுறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். நான் ரொம்ப நேரம் களத்துல இருந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடணும் அப்படிங்கறத நினைச்சேன். பும்ராவோட ஓவர் டஃபா தான் இருக்கு. அவருக்கு எதிராக நல்லா விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்மித்தும் என்னோட சேர்ந்து நல்லாவே விளையாண்டாரு. எனக்கு இன்னும் ரெண்டுல ஹெல்ப்பா இருந்துச்சு. இந்தியாவுக்கு எதிராக நான் நிறைய விளையாடி இருக்கேன். அவங்களுக்கு எதிரான ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் டஃபா இருந்தாலும் கூட ஜடேஜாவை நான் நல்லாவே எதிர்கொண்டான்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல டாப் 6 பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இலங்கைக்கு எதிரான மேட்ச்லயும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு போவோம் நம்புறோம். ஸ்மித் இப்ப ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. இத பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டிராவிஸ் ஹெட் அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காரு. சரி, ஓகே, நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்தியாவுக்கு எதிராக டிராவிஸ் ஹெட் போட்டு பொளந்துகிட்டு இருக்காரு. இத பத்தின உங்களோட கருத்துக்களை